ஃபைனலாக நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விவோ அவங்களோட T2 சீரிஸ் வந்து இந்தியாவில் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த T2 சீரிஸில் T2 5G அண்ட் T2 X 5G ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது. T2 ஃபோன் வந்து அண்டர் 20,000க்கும் T2 X வந்து அண்டர் 15,000 நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து விவோ T2 5Gயோட ஃபுல் டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஃபீச்சர்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இனிஷியலாக லான்ச் ஆஃபர்ஸ் எதாவது இருக்கா அதை பற்றி எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் T2 X பற்றி கூடிய சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் இன்னொரு டீட்டெயில் வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அங்கே பட்டுன்னு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டராக இருக்கவங்க வந்து மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைனு பில்டு குவாலிட்டி இந்த ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது போன ஜென்ரேஷன் T1க்கும் T2க்கும் வந்து டிசைனில் வந்து மேஜர் சேஞ்சஸ் இல்லை. அந்த கேமரா மாடியூலோட சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி வந்து அதே கிரேடியன்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கலர் ஷிஃப்டிங்கும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பில்டு இந்த வாட்டியுமே வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால ஃபோனோட வெயிட் வந்து இவங்களால் கம்மி பண்ண முடிஞ்சது. திக்னஸ் வந்து 7.8 mm இருக்குது அண்ட் வெயிட் வந்து அண்டர் 175 grams இருக்குது. ப்ளூ அண்ட் கிரே ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரியே வந்து இந்த வாட்டியுமே வந்து அதே மாதிரி ஐடென்டிக்கலான ஒரு பாக்ஸே டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிசைன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இல்லைனா ஒரு கேர்வ்டு பேக் ஃபோன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்குமான்ற உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது IQ Z7ஓட அதே சிம்லர் டிஸ்பிளே ஸ்பெக்கு தான் வந்து இந்த ஃபோனும் ஷேர் பண்ணுது. IQ Z7ஓட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் Z7 அன்பாக்சிங் வீடியோ லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிசைன் நம்ம எடுத்துகிட்டா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பட் 6.38 inch கொஞ்சம் ஒரு ரீசெண்டான டிஸ்பிளே சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்து சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எடுத்துகிட்டா 1300 nits நல்ல ஒரு பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்குது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Wide 1 L1 சர்டிஃபிகேஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுத்திருந்தாலுமே வந்து ஒரு சில ஃபோன்ஸில் வந்து நம்ம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபோனில் அந்த மாதிரி எந்த ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸுமே பண்ணாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் பற்றி அவங்க எதுவும் ரிவீல் பண்ணல. நம்ம IQ Z7ல பார்த்த மாதிரி அதே ஸ்குவாட் சென்சேஷன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பேட்டரி விஷயத்துக்கு வந்து 4500 mAh பேட்டரி, 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. போன ஜென்ரேஷன் விவோ T1 கம்பேர் பண்ணும்போது 500 mAh பேட்டரி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் T1ல வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணாமல் 500 mAh கம்மி பண்ணதுனால ஓரளவுக்கு நல்ல பேட்டரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ட்ரைடன் டெஸ்டட் சிப்செட் நம்ம நிறைய ஃபோனில் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கோம். குவால்கமோட Snapdragon 695 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசஸர். நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பவர் பேக்கடு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய சிப்செட் இது. ஸோ இந்த ஃபோனில் வந்து 6 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் 5G பேண்ட்ஸ் தான். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஜியோ, ஏர்டெல் 5G எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். இந்த கேமரா விஷயத்துக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் வந்து 16 MP கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியருக்கு வந்து இந்த வாட்டி 2 கேமரா தான். அதில் ரெண்டாவது வந்து 2 MP டெப்த்து, அதை அப்படியே விட்டு தள்ளுங்க. மெயின் கேமரான்னு எடுத்துகிட்டா 64 MP. மோஸ்ட்டாக சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. GW3 யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து மென்ஷன் பண்ணல. f1.79 அப்பச்சர் இருக்குது. OS சப்போர்ட் வந்து இந்த வாட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து OS இல்லை, இந்த வாட்டி கொடுத்தது வந்து ஒரு நல்ல அடிஷனாக இருக்குது. அது இல்லாமல் கேமராவில் வந்து போர்ட்ரேட் மோட்ஸ்க்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695ன்றதுனால வந்து நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இல்லை. பட் 1080pல 60 FPS வரைக்குமே வந்து இவங்க எனபிள் பண்ணியிருக்காங்க. வீடியோலையுமே வந்து டுவல் வீடியோ மோட் சப்போர்ட் எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துன்னா 6/128 and 8/128 ரெண்டு வேரியன்ட் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த ஃபோன்ஸ்க்கு வந்து விர்ச்சுவல் RAM சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து 6GB and 8GB விர்ச்சுவல் RAM சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை, ஒரு சிம் கார்டுன்னு ஒரு SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா Android 13 மேலே பில்ட் பண்ண FunTouchOS 13ஓட வருது. FunTouchOS வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கர் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கு. பட் என்ன ஒரு சின்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். IQ Z7லேயே வந்து கிட்டத்தட்ட 60 ஆப்ஸ் இருந்தது. பட் ஒரு சில ஆப்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அப்டேட்ஸ் பற்றி பெருசாக வந்து இவங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ எத்தனை வருஷம் அப்டேட் இவங்க தராங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. தண்ணியில் முக்கக்கூடாது, பட் மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ஃபோன் விஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் IQ Z7ல பார்த்த மாதிரி வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்டாக இவங்க லான்ச் பண்ணக்கூடிய ப்ரைஸ்
ப்ரைஸுக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு பேலன்ஸ்டாக வந்து இந்த ஃபோனை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6+128GB மாடல் வந்து 19,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 1,500 வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து எஃபெக்டிவாக 17,500க்கு வந்து இந்த ஃபோன் வாங்க முடியும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து விவோவில் இந்த விவோ ஃபேன்ஸ் யாராவது வந்து ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, ஸோ இல்லை நான் விவோ ஃபேன்ஸ் கூட வந்து அண்டர் 20,000 ஒரு பேலன்ஸ்டாக ஒரு ஃபோன் பார்க்குறதா இருந்தால் ஷூராக இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். பட் இதே ப்ரைஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐக்யூலேயே வந்து Z7 இருக்கும். அதில் வந்து மீடியாடெக் டிமென்சிட்டி 920 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 695 விட 920ல் வந்து ஸ்லைட் அந்த ரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐக்யூ Z7 ஆர் விவோ T2 5G ரெண்டுமே வந்து அண்டர் 20,000 இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஐக்யூ Z7 சூஸ் பண்ணுவீங்களா இல்லை விவோ T2 சூஸ் பண்ணுவீங்களா? சூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன ரீசனுக்காக அந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோ T2 சேல் வந்து இந்த மந்த் 18th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. T2X வந்து 21st ஸ்டார்ட் ஆகுது. ஸோ T2X பற்றி கூடி சீக்கிரமாக வந்து நம்ம சேனலில் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.